வெல்கம் டு ராமசாமிஸ் ஹிந்தி மத்தியமா கோர்ஸ். ஹிந்தி மத்தியமாவில் ஜெய் பப்ளிகேஷன் கைடில் ரச்சனாவில் பாக்ஸ் 6 ரச்சனாவில் 11வது பாடம் 11th லெசன் விசேஷ்ணோ கி துல்னா அப்ஜெக்டிவ் ஆஃப் கம்பேரிசன். அப்ஜெக்டிவ் ஆஃப் கம்பேரிசன்னா பெயர் உரிச்சொல்களின் பாகுபாடு. அதை பார்ப்போம். ரீட் ஈச் சென்டென்ஸ் பிரிங்கிங் இன் வேர்ஸ் ஆஃப் கம்பேரிசன். கம்பேர் பண்ணி பார்த்து சொல்கிறது. 2 வரி கொடுத்துருவாங்க, அதை அப்போ கம்பேரிசன் பண்ணி எழுதணும். அதாவது காவேரி உத்ரி லம்பி நகிஹே. காவேரி நதி அவ்வளோ பெரிய நதி கிடையாது. ஜித்னி கங்கா, கங்கா கொஞ்சம் பெரிய நதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2 காவேரி கங்காவும் கம்பேர் பண்ணுறது. காவேரி கங்கா சே சித்னி லம்பி நகிஹே. காவேரி உத்ரி லம்பி நகிஹே. காவேரி அவ்வளோ பெரிய நதி கிடையாது. ஜித்னி கங்கா, கங்கா கொஞ்சம் பெரிய நதி. காவேரி கங்கா சேன்னு இருக்கணும், அந்த சே விட்டு போய் எடுத்ததில். காவேரி கங்கா சே ஜித்னி லம்பி நகிஹே. காவேரி கங்காவோட பெரிய நதி கிடையாது. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறது, காவேரி கங்காவையும் கம்பேர் பண்ணுறது. அதுதான் விசேஷணம், அப்ஜெக்டிவ் கம்பேரிசன். துல்னா அப்ஜெக்டிவ் ஆஃப் கம்பேரிசன். 2 கம்பேர் பண்ணி பார்க்குறது. காவேரி கங்கையோட பெரிய நதி கிடையாது. ஆம் சயாட்டா மீட்டா ஹே கேலா கம். மாம்பழம் ரொம்ப இனிப்பாக இருக்கும். சயாட்டா மீட்டானா ரொம்ப இனிப்பாக இருக்கும். ஆம்னா மாம்பழம். சயாட்டா மீட்டானா ரொம்ப இனிமையாக இருக்கும், ரொம்ப இனிப்பாக இருக்கும். கேல் கம், வாழைப்பழம் கொஞ்சம் கம்மி இனிப்பு. இப்போ வாழைப்பழத்தை மாம்பழத்தையும் வாழைப்பழத்தையும் கம்பேர் பண்ணுறது. இப்போது ஆம் கேலே சே சயாட்டா மீட்டாகே. ஆம் சயாட்டா மீட்டாகே. ஆம் மாம்பழம் நல்ல இனிப்பான பழம், அதிகமான இனிப்பான பழம். கேல் கம், வாழைப்பழம் கொஞ்சம் கம்மியான இனிப்பு. ஆம் கேலே சே சயாட்டா மீட்டாகே கம்பேர் பண்ணுறது. மாம்பழம் வாழைப்பழத்தை விட இனிமை அதிகம் ஜாஸ்தி, இனிமை ஜாஸ்தி. மாம்பழத்தில் வாழைப்பழத்தை விட இனிமை ஜாஸ்தி அப்படின்னு அர்த்தம். அது இனிப்பு ஜாஸ்தி. கடகல் சயாட்டா மீட்டாகே. கடகல்னா ஜாக் ஃப்ரூட்டு. ஜாக் ஃப்ரூட்டு பலாப்பழம். ஜாக் ஃப்ரூட்னா பலாப்பழம். துஸ்ரி சப்பு பல் கம், மற்ற பழம்லாம் கம்மியான இனிமை. கடகல் சயாட்டா மீட்டாகே, பலாப்பழம் ரொம்ப அதிகமான இனிப்பு உள்ளது. துஸ்ரே சப்பு பல் கம், மற்ற பழம்லாம் கம்மியாக இருக்கும் இனிப்பு. இப்போ கம்பேர் பண்ணுறது. எல்லாத்தையும் விட துஸ்ரேனா மற்றதான் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதனால் எல்லாத்தையும் விட எது பெஸ்ட்டுங்கிறத கம்பேர் பண்ணி சொல்கிறது. கடகல் சப்பு ஃபலோசே மீட்டா ஃபல்கே. பலாப்பழம் எல்லா பழத்தையும் விட மிக இனிப்பாக இருக்கும் பழம் அது. வஹ் ஆங்கிலேசி பகு ஜான்தாகே. அவனுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும். ஹிந்தி கம்மியாக தெரியும். ஆங்கிலேஸ்னா இங்கிலீஷு, ஹிந்தி. வஹ் ஆங்கிலேஸே ஹிந்தி கம் ஜான்தாகே. அவனுக்கு ஆங்கிலத்தை விட ஹிந்தி கம்மியாக தான் தெரியும். கம்பேர் பண்ணி சொல்கிறது. ஆங்கிலம் இங்கிலீஷும் ஹிந்தியும் கம்பேர் பண்ணி சொல்கிறது. அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு. வஹ் ஆங்கிலேஸே ஹிந்தி கம் ஜான்தாகே. ஜான்தானா தெரியாது. அவனுக்கு ஆங்கிலத்தை விட ஹிந்தி கம்மியாக தான் தெரியும். குலாப் கா ஃபூல் பகுத் சுந்தர் ஹே. துஸ்ரி ஃபூல் கம். குலாப்னா ரோஜாப்பூ. ரோஜாப்பூ ரொம்ப அழகாக இருக்கும். குலாப் கா ஃபூல்னா ரோஜாப்பூ. பகு சுந்தர் ரொம்ப அழகாக இருக்கும். துஸ்ரே ஃபூல் கம், மற்ற பூவெல்லாம் கம்மியாக இருக்கும் அங்கே. இப்போ மற்றெல்லாம் சொன்னதால எல்லாத்தையும் விட பெஸ்ட்டுங்கிற மாதிரி சொல்கிறது. இதை ரோஜாப்பூ குலாப் சப்பு ஃபூலோ சே சுந்தர் ஹே. ரோஜாப்பூ எல்லா பூக்களை விட அழகாக இருக்கும். ஹிந்துஸ்தான் பகுத் பவித்ர தேசா ஹே. இந்துஸ்தான் ரொம்ப ரொம்ப தூய்மையான தேசம்.
ரொம்ப புனிதமான தேசம். दूसरे कौन सा देश इतना पवित्र है? வேறு எந்த தேசம் இந்த மாதிரி இதாக இருக்குது, புனிதமாக இருக்குது, இவ்வளோ சுத்தமாக இருக்குது, புனிதமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹிந்துஸ்தான் பகுத் பவித்ரா தேஷ் ஹே, ஹிந்துஸ்தான் மிகவும் புனிதமான தேசம். दूसरा कौन सा देश इतना पवित्रा है? மற்ற தேசங்கள்லாம் இவ்வளோ இதாக இருந்திருக்கா, இவ்வளோ தூய்மையாக இருந்திருக்கா, புனிதமாக இருந்திருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் வந்து ஹிந்துஸ்தான் தான் எல்லாத்தையும் விட பெஸ்ட்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து அந்த மாதிரி கம்பேர் பண்ணி சொல்கிறது. ஹிந்துஸ்தான் சப் தேசோ சே பவித்திர தேஷா ஹே, ஹிந்துஸ்தான் எல்லா தேசத்தையும் விட புனிதமான தேசம், தூய்மையான தேசம். माँ बच्चे को जितना प्यार देती है, அம்மா வந்து குழந்தைகிட்ட வந்து இவ்வளோ ரொம்ப பாசமாக இருக்காங்க. உத்தனா கிசி சே நகி, அவ்வளோ பாசம் வந்து யாருமே வச்சதில்லை. ஸோ அம்மா தான் பெஸ்ட்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணி சொல்கிறது. மா பச்சேக்கு ஜித்னா பியார் தேத்தி ஹே, அம்மா குழந்தை மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க. உத்னா கிசி சே நகி, அவ்வளோ பாசம் வேறு யாரும் வச்சதில்லை. மா பச்சேக்கோ சப்சே பியார் தேத்தி ஹே, அம்மா தான் பெஸ்ட்டுங்கன்னு சொன்னதுனால எல்லாத்தையும் விட பெஸ்ட்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மா பச்சேக்கோ சப்சே பியார் தேத்தி ஹே, அம்மா வந்து எல்லாரையும் விட அம்மா வந்து குழந்தைகிட்ட வந்து பாசமாக இருக்காங்க. அம்மா வந்து எல்லாரையும் விட குழந்தைகிட்ட பாசமாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெல்லூர் में बहुत अच्छी गायें मिलती है, நெல்லூரில் நல்ல பசுமாடுகள் விற்கிறாங்க. நெல்லூரில் நல்ல பசுமாடுகள், காயனா பசுமாடுகள், மில்த்திகனா गायें मिलती है கிடைக்குது. நெல்லூர் से बहुत अच्छी गायें मिलती है, நெல்லூரில் நல்ல பசுமாடுகள் கிடைக்கிறது. நெல்லூர் से अच्छे गाय मिलती है, நெல்லூரில் நல்லதிலே மிக நல்ல பசுமாடுகள் கிடைக்கின்றன. நெல்லூர் से अच्छी से अच्छे நெல்லூர் में अच्छी से अच्छी गायें मिलती है, நெல்லூரில் வந்து நல்லதோட பெரிய நல்லதாக வந்து அருமையான பசுமாடு, எல்லாத்தையும் நல்ல பசுமாடு கிடைக்கிது நெல்லூரில் அப்படின்னா நோட் பண்ணிங்க. चेन्नई में नारियल बहुत सस्ता बिकती है, चेन्नई में सस्ती से सस्ता नारियल बिकता है. चेन्नई में नारियल बहुत सस्ता बिकता है. சென்னையில் வந்து நாரியல்னால் தேங்காய் வந்து ரொம்ப சஸ்தான மலிவாக விற்கிறாங்க. சென்னையில் வந்து தேங்காயை ரொம்ப மலிவாக விற்கிறாங்க. சென்னை में सस्ते से सस्ता नारियल बिकता है, சென்னையில் வந்து மிக மலிவான தேங்காய் கிடைக்கிறது. அதாவது நல்லதுலேயே மலிவாலேயே மிக மலிவான தேங்காய் கிடைக்கிறது. சஸ்தானா மலிவு. तुम्हारी कलम उतनी अच्छी नहीं है जितनी मेरी,
உன்னோடைய பேனா ரொம்ப நல்லா இல்லை, என்னோடது இருக்குது, என்னோடது கொஞ்சம் இருக்குது. துமாரி கலம் சே மேரி கலம் அச்சி ஹே. உன்னுடைய பேனாவோட என்னுடைய பேனா நல்லா இருக்குது. யூஸ் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் கம்ப்ளீட் யூஸ் த ஃபாலோயிங் இன் கம்ப்ளீட் சென்டென்சஸ். படே சே படா, அது பெருசுலேயே மிகப்பெரியது. எக் படே சே படா கடகல் ஹே. இது பெருசுலேயே மிகப்பெரிய பலாப்பழம். கடகல்னா பலாப்பழம், ஜாக் ஃப்ரூட். மோட்டே மோட்டா, எக் மோட்டே சே மோட்டா ஆத்மி ஹே. மோட்டானா குண்டாக இருக்கிறது. வக் மோட்டே சே மோட்டா ஆத்மி ஹே. அவன் குண்டிலையும் மிக குண்டானவன், குண்டான மனிதன். அவன் ரொம்ப குண்டான மனிதன், மிகவும் குண்டான மனிதன் அர்த்தம். சஸ்தே சே சஸ்தா, வஹா ஆம் சஸ்தே சே சஸ்தா பிகதா ஹே. யஹா இங்கே, ஆம் மாம்பழம், சஸ்தே சே சஸ்தா மலிவிலும் மிக மலிவான விலை, மிகத்தாக விலையில் விற்கப்படுகிறது, மிகத்தாக விற்கிறாங்க. நாரியல் கே சோட்டா, தேங்காயோட சின்னது. கேலா நாரியல் கே சே சோட்டா ஹே. கேலானா வாழைப்பழம், நாரியல் சே சோட்டா ஹே. வாழைப்பழம் தேங்காயோட சின்னது. ஹாத்தி சே படா, ஹாத்தி சே படா ஜான்வர் யஹா நகி ஹே. யானையோட பெரிய விளையாடணும். ஹாத்தி சே படான்னா, ஹாத்தி சே படா யானையோட பெரிய, படா ஜான்வர் யானையோட பெரிய மிருகம், யஹா நகி ஹே இங்கே இல்லை. சர்பத் சே மீட்டா, சர்பத்தை விட இனிமை. சக்கர் சர்பத் சே மீட்டா ஹே. சக்கர்னா சர்க்கரை, சர்பத்னா சர்பத், சே மீட்டா ஹே சர்க்கரை சர்பத்தை விட இனிப்பாக இருக்குது. சப்சே பட்கர் அகல்மத், எல்லாரையும் விட புத்திசாலி அப்படின்னு அர்த்தம். ராம் சப்சே பட்கர் அகல்மத் ஹே. ராம் சப்சே பட்கர், ராம் எல்லாரையும் விட அகல்மத் புத்திசாலி, ராம் எல்லாரையும் விட புத்திசாலி. இம்லி சே சயாட்டா கட்டா, அது புளிப்போட ரொம்ப உவர்ப்பானது, புளியை விட ரொம்ப உவர்ப்பானது. எஹ் ஆம் இம்லி சே ஜயாட்டா கட்டா ஹே. இந்த மாங்காய், ஆம்னா மாங்காய் இந்த இடத்துல, இம்லி சே ஜயாட்டா கட்டா ஹே. புளியை விட ரொம்ப உவர்ப்பாக இருக்குது. இந்த மாங்காய் புளியை விட ரொம்ப உவர்ப்பாக இருக்குது. இம்லி சே ஜயாட்டானா புளியை விட, ஜயாட்டா கட்டானா இம்லியோட புளியை விட அதிகமான உவர்ப்பு. கம் மீட்டி பாஷா, தமிழ் கிசி சே கம் மீட்டி பாஷா நகி ஹே. கம் மீட்டி பாஷா கம்மியான இனிமையுள்ள பாஷை. தமிழ் வந்து கிசிசே கம் மீட்டி பாஷா, அதாவது தமிழ் வந்து மற்ற எந்த மொழியை விட பாஷை இது இனிமை கம்மியாக இருக்கிற பாஷை இல்லை. தமிழ் வந்து எந்த மொழியை விட இனிமை கம்மியாக இருக்கிற பாஷை இல்லை. அதாவது யாமிருந்த மொழிகளிலே தமிழ் மொழியாவது எங்கும் காணோம்னு சொல்கிறாங்க, அதை அப்படி சொல்லியிருக்காங்க. தாஜ்மஹால் சே சயாட்டா சுந்தர், தாஜ்மஹாலை விட ரொம்ப அதிகமான அழகு. தாஜ்மஹால் சே சயாட்டா சுந்தர் மஹல் அவுர் கஹி பி நகி ஹே. தாஜ்மஹாலை விட ரொம்ப அழகான மாளிகை வேறு எங்கேயுமே கிடையாது. आंसर द फॉलोइंग. हिमालय दूसरे पहाड़ से कम ऊंचा नहीं है. ஹிமாலயா எந்த மலையோட கம்மியான உயரம் கிடையாது. ஹிமாலயா தான் பெரிய பெரிய மலை, எல்லாத்தையும் விட பெரிய மலை ஹிமாலயா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நகி தஞ்சாவூர், நகி இல்லை. தஞ்சாவூர் சென்னை சே சோட்டா சாகர் ஹே. தஞ்சாவூர் சென்னையை விட சிறிய நகரம். मुझे अंग्रेज़ी हिंदी से चयाटा आसान नहीं मालूम होती. मुझे எனக்கு ஆங்கிலத்தை
हिंदी से ஆங்கிலம் ஹிந்தியை விட ரொம்ப அதிகமான சயாட்டா ஆசான் நகி, ரொம்ப ஈஸியானது இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு ஆங்கிலம் வந்து ஹிந்தியை விட ரொம்ப அதிகமான கஷ்டம் இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறேன். हाँ, सोना चांदी से चयाटा महंगा. हाँ, ஆமாம், சோனா கோல்டு, தங்கம், சாந்தி சே வெள்ளியை விட, சயாட்டா மஹூங்கா ரொம்ப அதிக விலை இருக்காங்க, அதிக விலை அது. நஹி मुझे विदेशी चींची सबसे चयाटा पसंद नहीं है. நகி இல்லை, முஜே விதேஷி சீச்சி எனக்கு வெளிநாட்டு பொருட்கள் சப்சே சயாட்டா பசந்த் நகிகே எல்லாமே வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்காது. எனக்கு வந்து வெளிநாட்டு பொருட்கள் எல்லாமே ரொம்ப எனக்கு பிடிக்காது. நோட் பண்ணிங்க. இல்லை, எனக்கு வெளிநாட்டு பொருட்கள் எல்லாத்தையும் விட அதிகமாக எனக்கு எல்லாமே எனக்கு வெளிநாட்டு பொருட்கள் எல்லாமே எனக்கு அதிகமாக பிடிக்காது. நோட் பண்ணிங்க. ट्रांसलेट इनटू हिंदी में अनुवाद कीजिए. हिंदी மொழிபெயர்க்கணும்னு போட்டிருக்கேன். தங்கம் வெள்ளியை விட விலை உயர்ந்தது. கோல்டு இஸ் காஸ்ட்லியர்னு இருக்கும், காஸ்ட்லின்னு இருக்குது, காஸ்ட்லியர் தேன் சில்வர். सोना हिंदी में सोना चांदी से महंगा है. தங்கம் சோனா வெள்ளியை விட சாந்தி சே விலை உயர்ந்தது, மஹூங்கா है. Gold is sona costlier than say महंगा है silver சாந்தி. பால் தண்ணீரை விட கனமானது. மில்க் இஸ் டென்சர் தேன் வாட்டர். दूध
पानी से घाटा है. பால் दूध தண்ணீரை விட பானி சே கனமானது घाटा है. मिल्क दूध इस lesser than से घाटा है वाटर पानी. இலைகள் எல்லா இலைகளையும் விட, அதாவது வாழை இலைகள்னு இருக்கிறோம், அது வரை இலைகள்னு போட்டுருக்கு. வாழை இலைகள் எல்லா இலைகளையும் விட அகலமானவை. பிளான்டைன் லீவ்ஸ்னால் வாழை இலைகள், பிளான்டைன்னா வாழை, பிளான்டைன் லீவ்ஸ்னால் வாழை இலைகள் ஆர் broadest or the broadest of all leaves. केले के पत्ते सबसे जानते हैं. வாழை இலைகள் கேலே சே பத்தே எல்லா இலைகளையும் விட அகலமானவை. சப்சே छोटे हैं. Plantain leaves केले के पत्ते are the broadest of all the leaves. सबसे छोटे हैं. தாயாரை விட பிரியமானவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை. None in the world is dearer than one's mother. संसार में माँ से बढ़कर प्रिय कोई नहीं है. தாயாரை விட than one's mother பிரியமானவர்கள் உலகில் யாரும் இல்லை. None of this world is dearer. தாயாரை விட பிரியமானவர்கள் மாசே பர்கர் பிரியா உலகில் யாரும் இல்லை. சன்சார் கோழி நகி ஹே. மாசே பர்கர் பிரியா தாயாரை விட பிரியமானவர்கள் உலகில் யாரும் இல்லை. சன்சார் மே மாசே பட்கர் பிரியா கோழி நகி ஹே. None in the world is dearer than one's mother. संसार में माँ से बढ़कर प्रिय कोई नहीं है. கோதுமை அரிசி விட சத்தானது. wheat is more nutritious than rice. गेहूँ चावल से बढ़कर पुष्टिकर है. கோதுமை गेहूँ அரிசியை விட சாவல் சே பட்கர் சத்தானது. புஷ்டிகர் है. wheat गेहूँ is more nutritious than से बढ़कर पुष्टिकर है rice चावल. கோதுமை அரிசியை விட சத்துள்ளது. wheat is more nutritious than rice. गेहूँ चावल से बढ़कर पुष्टिकर है. அவன் மற்றவரை விட பணக்காரன். he is richer than others. वह दूसरों से बड़ा धनवान है. அவன் மற்றவரை விட वह दूसरों से பணக்காரன் बड़ा धनवान है. he is वह richer than others. दूसरों से बड़ा धनवान है. அவன் மற்றவரை விட பணக்காரன். he is richer than others. वह दूसरों से बड़ा धनवान है. அவன் இந்த மாவட்டத்தில் எல்லாரையும் விட பெரிய பணக்காரன். he is the richest man in this district. वह इस जिले का सबसे बड़ा धनवान है. அவன் இந்த மாவட்டத்தில் वह इस जिले का எல்லோரையும் விட பெரிய பணக்காரன். सबसे बड़ा धनवान है. he is the richest man. वह सबसे बड़ा धनवान है in this district. इस जिले का அவன் இந்த மாவட்டத்தில் எல்லோரையும் விட பெரிய பணக்காரன். he is the richest man in this district.
वह इस जिले का सबसे बड़ा धनवान है. नोट பண்ணிங்க. இந்த நகரில் உள்ள மிகவும் நல்ல மனிதர்கள் எல்லாம் என்னுடைய நண்பர்கள். த பெஸ்ட் மென் இன் திஸ் டவுன் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். इस शहर के अच्छे से अच्छे आदमी मेरे मित्र है. இந்த நகரில் इस सागर के अच्छे से अच्छे आदमी உள்ள மிகவும் நல்ல மனிதர்கள் எல்லாம் மேரே மித்திரகே என்னுடைய நண்பர்கள். த பெஸ்ட் மேன் இன் திஸ் டவுன் इस सागर से अच्छे आदमी ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் மேரே மித்திரகே. இந்த நகரில் உள்ள மிகவும் நல்ல மனிதர்கள் எல்லாம் என்னுடைய நண்பர்கள். த பெஸ்ட் மேன் இன் திஸ் டவுன் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். இஸ் சாகர் மே கே अच्छे से अच्छे आदमी मेरे मित्र है. பழனி கோவிலில் மீனாட்சி கோவிலை விட குறைவாக புகழ் பெற்றதல்ல. The Palani temple is not less famous than the Meenakshi temple. पढ़नी का मंदिर मीनाक्षी के मंदिर से कम प्रसिद्ध नहीं है. पढ़नी का मंदिर मीनाक्षी கோவிலை விட மீனாட்சி के मंदिर से குறைவாக புகழ் பெற்றதல்ல. कम प्रसिद्ध नहीं है. द पढ़नी टेम्पल पढ़नी का मंदिर is not less famous than से कम प्रसिद्ध नहीं है. द मीनाक्षी टेम्पल मीनाक्षी के मंदिर से मीनाक्षी के मंदिर. கோதுமை இந்த மாநிலத்தில் மிகவும் குறைவாக உபயோகப்படுத்தப்படுகிறது. wheat is least used in this province. इस प्रांत में गेहूँ सबसे कम प्रयोग में लाया जाना है. கோதுமை இந்த மாநிலத்தில் इस प्रांत में गेहूँ மிகவும் குறைவாக உபயோகப்படுத்தப்படுகிறது. कम प्रयोग में लाया जाता है. wheat is least गेहूँ सबसे कम प्रयोग. wheat is least used गेहूँ सबसे कम प्रयोग in this province இந்த प्रांत में लाया जाता है. கோதுமை இந்த மாநிலத்தில் மிகவும் குறைவாக உபயோகப்படுத்தப்படுகிறது. wheat is least used in this province. इस प्रांत में गेहूँ सबसे कम प्रयोग में लाया जाता है. நீ தேர்வில் தேர்ச்சி பெற குறைந்தபட்சம் 30% மதிப்புகள் பெற வேண்டும். You must get at least 35 marks to pass the examination. तुम्हें परीक्षा में उतरनी होने के लिए कम से कम 35% अंक माना चाहिए. நீ தேர்வில் தேர்ச்சி பெற तुम परीक्षा में उतरनी होने के लिए 35
35% மதிப்பெண்கள் பெற வேண்டும். कम से कम 35% अंक माना चाहिए. You must get at least 35 marks. तुम्हारे You must get at least 35 marks. तुम्हें कम से कम 35% अंक टू पास द एग्जामिनेशन. तुम परीक्षा के उत्तीर्ण होने के लिए. यू मस्ट गेट एटलीस्ट 35 मार्क्स. तुम्हें कम से कम 35% ही अंक पाना चाहिए. टू पास द एग्जामिनेशन. तुम परीक्षा में उत्तीर्ण होने के लिए. நீ தேர்வில் தேர்ச்சி பெற குறைந்தபட்சம் 35% மதிப்பெண்கள் பெற வேண்டும். மதிப்பெண்கள் பெற வேண்டும். யூ मस्ट गेट एटलीस्ट 35 मार्क्स टू पास द एग्जामिनेशन. तुम्हें परीक्षा में उत्तीर्ण होने के लिए कम से कम 35% अंक पाना चाहिए. என்னால் அதிகபட்சம் 10 மாம்பழங்கள் சாப்பிட முடியும். ஐ கேன் ஈட் at the most 10 mangoes. मैं चयाटा से चयाटा 10 आम खा सकता हूँ. என்னால் அதிகபட்சம் 10 மாம்பழங்கள். मैं चयाटा से चयाटा 10 आम சாப்பிட முடியும். गा सकता हूँ. I can eat मैं गा सकता हूँ at the most 10 mangoes. चयाटे से छाया 10 आम. என்னால் அதிகபட்சம் 10 மாம்பழங்கள் சாப்பிட முடியும். ஐ கேன் ஈட் at the most 10 mangoes. मैं चयाटा से चयाटा 10 आम गा सकता हूँ. नोट पढ़िए.
பார்ட் 12 12வது பாடத்துக்கு போவோம். கர்த்ரு வாச்சியா கர்ம வாச்சியா. ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ். செய்வினை செயற்பாட்டு வினை. அதாவது கர்த்து வாச்சியாங்கிறது வந்து ஆக்டிவ் வாய்ஸ் செய்வினை. கர்ம வாச்சியாங்கிறது பேசிவ் வாய்ஸ் செயற்பாட்டு வினை. செய்வினைனா ஒரு ஒரு விஷயத்தை சொல்கிறது, அது வந்து பேசிவ் வாய்ஸை சொல்கிறது வந்து செயற்பாட்டு வினை. அது என்னன்னு சொல்கிறேன். மோத்தினே இக்காம் கியா. மோத்தினே காம் கியா. மோத்தி இந்த வேலையை செய்தார். ரைட்டு. இந்த வேலையை செய்தால் அது வந்து செய்வினை கற்று வச்சு அதை சொல்லுவோம். அது என்ன மோத்தி சே காம் கியா கயா. இதுவே வந்து செயற்பாட்டு வினை. கர்ம வச்ச பேச வயசை சொல்கிறதுன்னா செயற்பாட்டு வினை. மோத்தியால் இந்த வேலை செய்யப்பட்டது. மூர்த்தி இந்த வேலையை செய்தார். ஃபஸ்ட்டு மூர்த்தியால் இந்த வேலை செய்யப்பட்டது பேசிவ் வாய்ஸ். அது கர்த்து வாச்சியா, அது கர்ம வாச்சியா. ஜோசப் நே எக் சிட்டி லிக்கி. ஜோசப் இந்த கடிதத்தை எழுதினார். அதை வந்து கர்த்திரு வாச்செல்லாம் சொல்லியிருக்கோம். அப்போ கர்ம வாச்செல்லாம் சொல்கிறது. ஜோசப் சே எக் சிட்டி கி லிக்கி கை. ஜோசப்பால் இந்த கடிதம் எழுதப்பட்டது. ஜோசப் வந்து இந்த கடிதம் எழுதினான்னு சொன்னோம் நம்ம. அது ஆக்டிவ் வாய்ஸு செய்வினை. ஜோசப்பால் இந்த கடிதம் எழுதப்பட்டது அப்படின்னா அது பேசிவ் வாய்ஸு செயற்பாட்டு வினை கர்ம வாச்சியா. ஆஜ் ஹம் ரோட்டி நகி பனாயேங்கி. நாங்கள் இன்று ரொட்டின்னு வச்சுப்போம். சப்பாத்தி செய்யவில்லை. நாங்கள் இன்று சப்பாத்தி செய்யவில்லை. ஆஜ் ஹம்கோ ரோட்டி நகி பனாயி ஜாயேங்கி. எங்களால் இந்த ரோட்டி செய்யப்படவில்லை. எங்களால் இந்த சப்பாத்தி செய்யப்படவில்லை. ஆஜ் ஹம் ரோட்டி நகி பனாயேங்கி. நாங்கள் இன்று ரோட்டி சப்பாத்தி ஏதாவது வச்சுக்கலாம் செய்யவில்லை. ஆஜ் ஹம்சே ரோட்டி நகி பனாயி ஜாயேகி. அதாவது எங்களால் இந்த ரோட்டி சப்பாத்தியே செய்யப்படவில்லை என்று. வஹ் இத்தனி தூர் நகி சல் சக்தா. அவன் இத்தனை தூரம் நடந்து போகவில்லை. உஸ்ஸே இத்தனி தூர் நகி சலா ஜாத்தா. இத்தனை தூரம் அவனால் போகப்படவில்லை. சேகர் தின்மே நகி சோயா. சேகர் வந்து பகல் நேரத்தை தூங்க மாட்டான். தின்னா பகல், சோயானா தூங்குறது. இது வந்து சலானா நடக்கிறது. சேகர் தின் சே நகி சோயா. சேகர் பகல் நேரத்தில் தூங்க மாட்டான். சேகர் சே தின்மே நகி சோயா கயா. சேகரால் பகல் நேரத்தில் தூங்கப்படவில்லை. கர்த்திரு வாச்சியா அது கர்ம வாச்சியா ஒன்றுத்துக்கும். அது ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் செய்வினை செயல்பாட்டு வினை. அதை நோட் பண்ணிங்க. கர்த்திரு வாச்சியானா சொல்கிறாங்க क्रिया से क्रिया जिस रूप में कर्ता प्रधान हो उसे कर्तवाचा कहते हैं. இந்த மாதிரி பேசுறது கர்த்திரு வாச்சியா. மேலே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் இவை மூர்த்தி, ஜோசப், ஹம், வஹ், சேகர் கர்த்தாக்கள். இந்த வாக்கியங்கள் கர்த்தாவை சார்ந்து வருவதால் இவை கர்த்த வாச்சியம் எனப்படும். அதனால் कर्म वाचिया. क्रिया से जिस रूप में कर्म प्रधान हो उसे कर्तवाचिया कहते हैं. Add to it subject, change the root verb into past tense. அது past tense சொல்லியிருக்கலாம் கிட்டத்தட்ட எல்லாம். ரூட் வெர்பை யூஸ் பண்ணி நம்ம சொல்லியிருக்கோம். கர்த்தவாச்சியா. நோட் பண்ணிங்க.
ஆட் சே ஸ்டூடெண்ட் சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்டோட சேர்த்தனா அது கர்மாவாச்சியா. இங்கே மூர்த்தி நேரம் இருக்குது, மூர்த்தி சேனைங்க இருக்குது கர்மாவாச்சியா. மூர்த்தி ஏன்னா கற்று வச்சா, மூர்த்தி நேரம் கற்று வச்சா அதில் வருது, இதுக்கு மூர்த்தி சேனா கர்மாவாச்சியா வருது. இது வந்து பேசிவ் வாய்ஸ்லேருந்து ஆக்டிவ் வாய்ஸ், அதாவது கர்மா வாட்சாலேருந்து கத்திர வாட்சா. ராம் சே ராவன் மாரா கயா. ராமனால் ராவணன் கொல்லப்பட்டான். ராம் நே ராவன் கோ மாரா. ராமன் ராமனை கொன்றார். ராமன் ராவணனை கொன்றார். ராமன் சே ராவன் மாரா கயா. ராமனால் ராவணன் கொல்லப்பட்டார். ராம் சே ராவன் கோ மாரா. ராம் ராவணனை கொன்றார். அக்பாரே மே खबरें छपी जाती है. செய்தித்தாளில் செய்திகள் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. அக்பரோं में खबरें छपी जाती है. செய்தித்தாளில் என்னோட செய்திகள் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. அக்பரோं में खबरें जप्ती है. செய்தித்தாளில் என்னோட செய்திகளை அச்சடிக்கிறார்கள். இது அச்சடிக்கப்பட்டிருக்கிறது அந்த மாதிரி. हमसे अंग्रेजी नहीं ராம் சே ராவன் மாரா கயா. ராமனால் ராவணன் கொல்லப்பட்டார். ராம்னே ராவன் கோ மாரா. ராமன் ராவணனை கொன்றார். அக்பாரோ மே கபரே சபி ஜாத்தி ஹே. செய்தித்தாளில் என்னோட செய்திகள் அச்சடிக்கப்படுகிறது. ப்ரெசன்டென்ஸ் பேசுவது. அக்பரோ மே கபரே ஜப்தி ஹே. செய்தித்தாளில் என்னோட செய்திகள் அச்சடிக்கிறார்கள். ஹம்சே ஆங்கிலசி நகி போலி ஜாத்தி. எங்களால் ஆங்கிலத்தில் பேசப்படவில்லை. ஹம் ஆங்கிலசி நகி போல் சக்தே ஹே. நாங்கள் ஆங்கிலத்தில் பேசுவதில்லை. நாங்கள் ஆங்கிலத்தில் பேசப்படவில்லை. எங்களால் ஆங்கிலத்தில் பேசப்படவில்லை. நாங்கள் ஆங்கிலத்தில் பேசுகிறோம். நாங்கள் ஆங்கிலத்தில் பேசவில்லை. முஜிசே தடக்கே உடா நகி ஜாத்தா. நான் அதிகாலையில் எழுந்திருக்கப்படவில்லை. மே தடக்கே நகி உட் சக்தா. நான் அதிகாலையில் எழுந்திருக்கவில்லை. கஹா ஜாத்தா ஹே கி யூரோப் மே குலாம் பேச்சி ஜாத்தே தே. நான் என்ன சொல்கிறேன்னா, யூரோப்பில் எங்களை அடிமையாக நாங்கள் விற்கப்பட்டோம். கஹ்தே ஹி கி யூரோப் மே குலாம் பிக்தே தே. நான் சொல்கிறது என்னென்னா, யூரோப்பில் எங்களை அடிமையாக விற்கிறார்கள். இது இப்போ வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் வருது. அடுத்து ராம் கஹானி படத்தா ஹே. ராம் மறுபடியும் ஆக்டிவ் வாய்ஸ் டு பேசிவ் வாய்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்லுது. ராம் கஹானி படத்தா ஹே. ராம் கதை படிக்கிறார். ராம் சே கஹானி படி ஜாத்தி ஹே. ராமனால் கதை படிக்கப்படுகிறது. ராம் கஹானி படத்தா ஹே. ராம் கதைகளை படிக்கிறார். ராம் சே கஹானி படி ஜாத்தி ஹே. ராமனால் கதை படிக்கப்படுகிறது. சீதா ஃபல் காத்தி ஹே. சீதா பழம் சாப்பிடுகிறார். சீதா சே ஃபல் காயா ஜாத்தா ஹே. சீதாவால் பழம் சாப்பிடப்படுகிறது. மே பாட் படுத்தி ஹூ. நான் பாடம் படிக்கிறேன். முஜசே பாட் படா ஜாத்தா ஹே. என்னால் பாடம் படிக்கப்படுகிறது.
मैं रोटी गाती हूँ. நான் ரொட்டி நான் ரொட்டி சாப்பிடுகிறேன், அதாவது சப்பாத்தி சாப்பிடுகிறேன் அந்த மாதிரி. मुझसे रोटी गाई जाती है, என்னால் ரொட்டி சாப்பிடப்படுகிறது, அது சப்பாத்தி ரொட்டி அந்த மாதிரி சாப்பிடப்படுகிறது. मैं कहानी सुनता है, நான் கதை கேட்கிறேன். मुझसे कहानी सुनी जाती है, என்னால் கதை கேட்கப்படுகிறது. எல்லாம் நோட் பண்ணிங்க. பாசன்ஸ் இறந்த காலத்தில், இதுக்கு முன்னாடி ப்ரெசன்ட் நிகழ்காலத்தில் பார்த்தோம். பாசன்ஸ் மேனே பாட் படா, நான் பாடம் படித்தேன். முதுசே பாட் படா கயா, என்னால் பாடம் படிக்கப்பட்டது. சீதானே ஏக் ஃபல் காயா, சீதா ஒரு பழம் சாப்பிட்டார். சீதா சே ஏக் ஃபல் காயா கயா, சீதாவால் ஒரு பழம் சாப்பிடப்பட்டது. ராம் நே தோ ஃபல் காயே, ராமன் 2 பழம் சாப்பிட்டார். ராம் சே தோ ஃபல் காயே கயே, ராமனால் 2 பழம் சாப்பிடப்பட்டது. சீதா நே ரொட்டி காயி, சீதா ரொட்டி சாப்பிட்டார். சீதா சே ரொட்டி காயி கயி, சீதாவால் ரொட்டி சாப்பிடப்பட்டது. ஃப்யூச்சர் டென்ஸ். சீதா ஃபல் காயேகி, சீதா பழம் சாப்பிடுவார். சீதா சே ஃபல் காயி ஜாயேகி, சீதாவால் பழம் சாப்பிடப்படும். சீதா தோல் ஃப்யூச்சர் டென்ஸ் இது. சீதா தோல் ஃபல் காயேகி, சீதா 2 பழம் சாப்பிடுவார். சீதா சே தோல் ஃபல் காயே ஜாயேகி, சீதாவால் 2 பழம் சாப்பிடப்படும். ராம் ரொட்டி காயேகா, ராம் ரொட்டி சாப்பிடுவார், அதாவது சப்பாத்தி சாப்பிடுவோம் அந்த மாதிரி. ராம் சே ரொட்டி காயி ஜாயேகி, ராமனால் ரொட்டி சாப்பிடப்படும். இதெல்லாம் ஃப்யூச்சர் டென்ஸு. ராமனால் சப்பாத்தி சாப்பிடப்படும் அந்த மாதிரி. மே பாட் படுங்கி, நான் பாடம் படிப்பேன். முஜசே பாட் படா ஜாயேகா, என்னால் பாடம் படிக்கப்படும். வஹ் சிட்டி லிக்கேங்கா, அவர் கடிதம் எழுதுவார். உஸ்ஸே சிட்டி லிக்கி ஜாயேகி, அவன் வஹ் சிட்டி லிக்கேங்கா, அவன் கடிதம் எழுதுவான். உஸ்ஸே சிட்டி லிக்கி ஜாயேகி, அவனால் கடிதம் எழுதப்படும். எல்லாம் நோட் பண்ணிங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.